දිට්වා සුලිකුණාටවත් එක්ක ඇත්තටම ගම්පල උඩපළාත ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශය தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட உடபலாத்த பிரதேச செயலக பிரிவு இதுவரை 20,000 பேரை பாதிப்பாளராக முதலிலே கொண்டிருந்தது. முதலில் சுரக்ஷா மத்திய நிலையங்கள் 31 நிறுவப்பட்டன. ஏறத்தாழ 8,179 பேர் அதிலே முதலில் தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் தற்போது அது 5 மத்திய நிலையங்களாக குறைவடைந்துள்ளன. தற்போது 137 பேர் மட்டுமே அவற்றில் உள்ளனர். அவர்களை தொடர்ந்தும் பாதுகாத்து வருகிறோம். பள்ளிவாசல் உலமாக்கள், விகாராதிபதிகள் என பலரும் தமது உதவிகளை செய்தனர். அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இது இலகுவான விடயம் அல்ல. புயலினால் நமது பிராந்தியத்தின் ஒரு பகுதி நீரிலே மூழ்கியது வெள்ளம் காரணமாக. மற்றொரு பகுதி மண் சரிவுக்குள்ளானது. எமது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் என பலரும் தமது பங்களிப்புகளை நல்குகின்றனர். 27ஆம் தேதி மழையாகும் போது நிலைமை பாரதூரமானதை பார்த்தோம். அதன் பிறகு முழுவதும் இயங்குவது என்று தீர்மானித்தோம். போலீசாருடன் இணைந்து வெள்ளத்தால் மக்கள் உயிரிழக்காமல் குறைந்தளவு உயிரிழப்புகளோடு பாதுகாத்தோம். நாங்கள் செயற்பட்ட விதம் காரணமாக தனியார் மக்களும் உதவினர். இதன் காரணமாக வெள்ளத்தால் உயிரிழப்புகளை பாரிய அளவில் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் மண் சரிவினால் தான் பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் பாரிய உடைமை சேதம் ஏற்பட்டது. வெள்ளத்திலே பாரிய சேதம் ஏற்பட்டதை வர்த்தக நிலையங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களில்தான் அதிகளவு சேதங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே மக்களை சீரான வாழ்க்கைக்குள் மீண்டும் எடுத்துச் செல்வது என்பது இலகுவான காரியமாக அமையவில்லை. தொலைபேசி இணைப்புகள் அப்போது இல்லை, மின்சாரம் இல்லை, தண்ணீர் இல்லை. இதனால் தனித்து விடப்பட்ட ஒரு செயலக பிரிவாக உடபலாத்த பிரதேச செயலக பிரிவு இருந்தது. எனவே முதலில் இந்த பகுதியை இயங்க வைப்பது என்பது சிரமமாக இருந்தாலும் அதனை செய்வதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது. முதலில் எரிபொருளை விநியோகித்து மின்பிறப்பாக்கிகளை இயக்க வேண்டி ஏற்பட்டது. ஒரு வார காலம் நீரும் இல்லை, எதுவும் இல்லை. இராணுவம் ஒரு வார காலம் இங்குதான் தங்கியிருந்தது. இழந்த இணைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு பல நிறுவனங்கள் மட்டுமல்ல, இராணுவமும் இணைந்து பாரிய முயற்சி எடுத்தது. அதே போல பல்லாயிரக்கணக்கான வெளியிலே இருந்து வந்த முஸ்லிம் மக்களும் இளைஞர்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே துப்புரவாக்கல் பணிகளில் ஈடுபட்டார்கள். அவர்களை பிரதேச செயலாளர் என்ற வகையிலே நான் பாராட்டியே ஆக வேண்டும். அதே போல அமைச்சர் நலிந்த ஹேவகே தலைமையிலான ரத்து தருவா என்ற அமைப்பு, இவர்கள் போன்றவர்கள் இல்லை என்றால் இன்றும் கடினமாக இருந்திருக்கும் கம்பலை கிளியோயவை மீட்டெடுப்பதற்கு. அவர்கள் வெறும் கைகளுடன் வரவில்லை, தமது ஆயுதங்களையும் தான் எடுத்து வந்தார்கள். வந்தவர்களுக்கு உபசாரம் செய்யும் நிலையில், அதாவது ஒரு தேநீரை கொடுப்பதற்கு கூட நமது பிராந்தியத்தில் எவருக்குமே உண்மையில் அதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை. அதுதான் நமக்கு கவலையாக இருந்தது. வருபவர்களை உபசாரித்து அனுப்புபவர்கள் நாங்கள். அவற்றையும் பொறுத்து கொண்டு எங்கள் மக்களை பாதுகாத்ததற்கு நன்றி கூறியே ஆக வேண்டும். அவர்கள் வசதிகளில் இன்றி பல இடங்களிலே தற்காலிகமாக தங்கியிருந்து பல நாட்கள் அவர்கள் கொண்டு வருகின்ற பொருட்களில் எங்களுக்கும் சமைத்து கொடுத்து நல்ல விதமாக செயற்பட்டார்கள். அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுகின்றேன். இது போன்ற அனர்த்தங்களின் போது நமது சமூகங்களின் ஒற்றுமைதான் எங்களை இவ்வளவு இலகுவிலே மீள வைத்திருக்கிறது. இனவாதம் பார்ப்பதில் எவருக்கும் எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்ட ஒரு காலப்பகுதியாகவும் இது இருந்தது. ஒரு சமூகம் பாதிப்படையும் போது மறு சமூகம் வந்து கை கொடுத்து உதவும் போது அது அழகாக இருந்தது. 1 மாத காலமாக 24 மணி நேரம் வேலை செய்து வருகிறோம். அடுத்த வாரமாவது சற்றே ஓய்வு கிடைக்குமா என்று எண்ணும் அளவுக்கு அவ்வளவு வேலை இருக்கிறது. ஓய்வு தேவைப்படுகிறது உடலுக்கும் உள்ளத்திற்கும். இருந்தாலும் சந்தோஷம்தான். அந்த அளவு மக்கள் சேவை செய்வதை இட்டு சந்தோஷப்படுகிறோம். 27ஆம் தேதி கம்பலை கலியோயாவை பார்த்த யாரும் ஒரு வருடத்திற்குள் அல்லது 2 வருடத்திற்குள் இவர்கள் மீண்டெழவே மாட்டார்கள் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இன்று விரைவாக அது அனைத்துமே சரி வருகிறது. அந்த அளவு இப்போது யாராவது வந்து பார்த்தால் அதிசயப்படுவார்கள். இதற்கு மக்கள் முதலிலே அனைவரது ஒத்துழைப்பும் கிடைத்தமை ஏற்று நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து கொடுப்பனவுகள் தொடர்பிலே பார்த்தால் 25,000 ரூபாய் கொடுப்பனவு 4,711 பேருக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்தோம். அதில் 4,212 பேருடைய கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டு விட்டன. அதே போல 50,000 ரூபாய் கொடுப்பனவுகள் 3,491 பேருக்கு கொடுப்பதற்கான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. அவைகள் பரீட்சிக்கப்பட்டு அடுத்து வரும் நாட்களில் கொடுக்கப்படும். ஏற்கனவும் சில கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாடசாலை மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் கொடுப்பனவுக்காக 2,269 பேருக்கான விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கின்றன.
அதே போல நாங்கள் கிட்டத்தட்ட 10,500க்கும் மேற்பட்ட உலருணவுப் பொருட்கள் பொதிகளை கொடுத்திருக்கிறோம். பலருக்கு சமையலறை பொருட்களும் கொடுத்தாகிவிட்டது. இன்னும் இருக்கிறது, இன்னும் வர இருக்கிறது, அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மக்களை குடியமர்த்துவதில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. பாரிய பட்டினியும் இருக்கவில்லை. இந்த காலப்பகுதியில் யாரும் பசியில இருந்ததாக இல்லை. எல்லோரும் பசியில் இருக்காமல் பாதுகாத்து கொண்டோம். அடுத்து தான் மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. புவிச்சரிதவியல் திணைக்களத்தினுடைய முடிவுகள் வருகின்ற போதுதான் மக்களை குடியமர்த்துவது, மண் சரிவால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி என்று தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. இதுவரை பரீட்சித்ததிலே 297 பரிபூரண வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. அதே போல அதிகபாய வலயங்களாக 132 இடங்கள் பெயரிடப்பட்டிருக்கின்றன. இவைகளை சேர்த்தாலே 429க்கும் மேல் அவர்கள் மேல குடியமர்த்த வேண்டியிருக்கிறது. அதே போல இன்னும் 2000 இடங்கள் அளவில் சென்று பார்க்கப்பட இருக்கின்றன. ஆகவே இவற்றின் முடிவுகள் வருகின்ற போதுதான் நாங்கள் என்ன செய்வது அடுத்த கட்டமாக என்று தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல மக்களின் ஒற்றுமையும், மக்களினுடைய இன வேறுபாடற்ற, பாகுபாடற்ற, அந்த நிற பாகுபாடுகளோ எந்த வேறுபாடுகளும் இல்லாத மக்கள் அனைவரும் ஒன்றே என்று எந்த வேறுபாடுகளும் இல்லாத தன்மை காரணமாகத்தான் நாங்கள் இன்று மீண்டு வருகிறோம் என்பதனை சந்தோஷமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரதேச செயலாளர் என்ற வகையில் நான் மக்களுக்கு ஒன்றை தான் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு அனர்த்தம் இனிமேலும் இடம்பெற்றுவிடக்கூடாது. ஆனால் இடம்பெற்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் நமது பலம் என்பதனை நான் தெரிவித்தேயாக வேண்டும். ඉන්න අවස්ථාව ලබා දීලා ගම්පල උඩපළාත ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශේ තිබ්බ තැනින් ඉහළට අරගෙන ඇවිල්ලා මේ ව්‍යසනයෙන් පස්සේ අපි සාර්ථකව ජන ජීවිතයේ ගොඩනගාගත්ත මිනිස්සුන් ඉන්න කොට්ටාශය බවට පත් කරන්න අවශ්‍ය ජවයේ ශක්තිය අපිට තියෙනවා. ඒ සඳහා මම නැවත වතාවක් ඉල්ලා සිටිනවා ඔබ සියලු දෙනාගේම සහයෝගය. බොහොම ස්තුතියි.